ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் 2 பேர் நம்மக்கிட்ட பிளான்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதுதான் பேக்கிங் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு கஸ்டமருக்கு நான் கொரியர் அனுப்பியிருந்தேன். இதுக்கு முன்னாடி எஸ்டி கொரியரில் தான் அனுப்பியிருந்தோம். இதுக்கே நான் பேக்கிங்கில் மேலே பிளான்ஸ் உள்ளே இருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும்னு எழுதி தான் அனுப்பியிருந்தேன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கையில் பிளான்ஸ் போய் சேரும்போது டோட்டல் டேமேஜ், நிறைய டேமேஜ் பண்ணிட்டாங்க. அந்த கொரியர் சர்வீஸ் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்ல. ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. நம்ம சேஃபா பிளான்ஸை பேக்கிங் பண்ணியும் கூட அவங்க பண்ண மிஸ்டேக்கால அந்த கொரியர் பாக்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமா ஹேண்டில் பண்றாங்க. அதனால இந்த தடவை எப்படி தூக்கி போட்டாலும் டேமேஜ் ஆகாத அளவுக்கு கொஞ்சம் பார்த்து தான் பேக்கிங் பண்ணிருக்கேன். பாப்போம் இந்த தடவை எப்படி கஸ்டமருக்கு போய் சேருதுன்னு. நம்ம எவ்வளவுதான் சேஃபா பேக்கிங் பண்ணாலும் அதை ஹேண்டில் பண்றவங்க ரொம்ப மோசமா ஹேண்டில் பண்ணும்போது தான் அந்த மாதிரி டேமேஜ் எல்லாம் ஆகுது. அவங்களுக்கு நான் அனுப்பின பிளான்ஸ் டேமேஜ் ஆனதால இப்ப திரும்பவும் அவங்களுக்கு நான் கொரியர் அனுப்புறேன். உங்களுக்கு ஒரு வேளை பிளான்ஸ் வேணும்னா என்கிட்ட என்ன பிளான்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா மேலே ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ இந்த 2 பார்சலில் ஒன்று மேல்மருவத்தூர் போகுது, இன்னொன்று சென்னையில் ஆவடிக்கு போயிட்டு இருக்கு. எஸ்டி கொரியரில் பிளான்ஸ்லாம் அனுப்ப மாட்டேன், ஏன்னா பிளான்ஸ் அனுப்புறதுக்கு அந்த கொரியர் எனக்கு சுத்தமாக செட் ஆகலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.